இலங்கையை உலுக்கிய விபத்து, காயமடைந்தவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள், அரசுக்கு ஒரு சிவப்பு எச்சரிக்கை. குமார் குணரட்னம் சுட்டிக்காட்டு. புலம்பெயர்ந்தோர் குறித்து பிரித்தானியா எடுக்க உள்ள கடுமையான நடவடிக்கை. மீண்டும் அதிகரிக்கும் பதற்றம், பாகிஸ்தானில் அணுகசிவு, விரைந்த அமெரிக்கா விமானம். தையிட்டி விகாரை முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி. பாடசாலை மாணவி உயிர் மாய்ப்பு, யாழிலிருந்து அனுரவிக்கு பறந்த அதிரடி கடிதம். அமெரிக்கா சீனா வரி விதிப்பு தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் தையிட்டி விகாரை முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி இன்று வழங்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை சட்டவிரோத மக்களது காணிகளை சுவீகரித்து கட்டப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை கட்டுமானத்திற்கு எதிரான போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. குறித்த விகாரை அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் குறித்த விகாரை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர், காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொட்டாஞ்சேனையில் உயிரை மாய்த்த பாடசாலை மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரி ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகவிற்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தை தலைமையாக கொண்ட தன்னார்வ இளைஞர் அமைப்பான சமாதானத்திற்கான இளைஞர் பேரவையால் ஜனாதிபதிக்கு நேற்று குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இந்த நாட்டில் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்ற பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீதான வன்முறைகள், ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் மிகவும் இறுக்கமாக பின்பற்ற வேண்டும். கொழும்பில் கடந்த 2025 4/29 தன் உயிரை மாய்த்து கொண்ட சிறுமி டில்ஷி அம்சிகாவிற்கு ஏற்பட்ட வன்கொடுமைக்கு உடந்தையாக இருந்தவர்களுக்கும் அக்குற்றத்தை மேற்கொண்டவர்கள் மீதும் உரிய விசாரணை இடம்பெற்று காலதாமதமின்றி தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் என்று அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் பெறுபேறுகள் மூலம் மக்கள் அரசுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். அதனால் மக்களின் எச்சரிக்கையை புரிந்து கொண்டு அரசு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என முன்னிலை சோசலிச கட்சியின் செயலாளர் குமார் குணரத்னம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடாத்திய செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு நாட்டு மக்கள் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல் மூலம் ஆட்சி மாற்றம் எதுவும் இடம்பெறப் போவதில்லை. அதனால் கிடைக்கப்பெற்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அரசின் நடவடிக்கை தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை மக்கள் வழங்க வேண்டும் என்று போராட்ட அணியாக தெரிவித்து வந்தோம். தேர்தல் பெறுபவர்களை பார்க்கும் போது மக்கள் நமது கோரிக்கைக்கு ஓரளவு செவிசாய்த்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அரசு கடந்த காலங்களில் தேர்தல் மேடைகளில் தெரிவித்த விடயங்களை மறந்து புதிய தாராளவாத கொள்கையில் வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. மக்கள் எதிர்கொண்டுள்ள வரிச்சுமையை குறைப்பதாக தெரிவித்த வாக்குறுதியை மறந்து நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை மேலும் அதிகரித்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தானில் உள்ள அணு ஆயுத மையம் சேதமடைந்ததாகவும் அணுக்கதிர்கள் கசிய தொடங்கியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தி உலகை ஆட்டம் காண வைத்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள கிரானா கில்ஸில் உள்ள அணுசக்தி நிலையத்தை இந்திய ஆயுதப்படைகள் தாக்கவில்லை என்பதை விமானப்படை நடவடிக்கைகளின் இயக்குநர் ஜெனரல் ஏர் மார்ஷல் AK பாரதி தெரிவித்துள்ளார். இன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கிரானா கில்ஸில் சில அணுசக்தி நிறுவல்கள் இருப்பதாக எங்களிடம் கூறியதற்கு நன்றி. அது பற்றி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கிரானா கில்ஸை தாக்கவில்லை என்றும் ஏர் மார்ஷல் AK பாரதி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்தியாவின் விமான தாக்குதலிற்கு பின் அணுக்கதிர்வீச்சை ஆய்வு செய்யும் திறன்மிக்க D-300 அமெரிக்க விமானம் பாகிஸ்தானில் தரையிறங்கியதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த ராணுவ மோதலில் ரவால்பிண்டியில் உள்ள நோர்கான் விமானப்படை தளத்தை இந்தியா ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்கியது. இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தானில் உள்ள அணு ஆயுத மையம் சேதமடைந்ததாகவும் அணுக்கதிர்கள் கசிய தொடங்கியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறிப்பிடத்தக்கது.
கொத்மலை கரண்டியில்ல பகுதியில் நேற்று இடம்பெற்ற பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. கரண்டியில்ல பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று 100 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்திற்கு உள்ளாகியிருந்தது. இந்த சம்பவத்தில் 23 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்த 44 பேரும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொத்மலை பிரதேச வைத்தியசாலை, நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலை, பேராதனை, கம்பளை மற்றும் நாவலப்பட்டி ஆகிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேருந்தில் ஏற்பட்ட திடீர் இயந்திர கோளாறு காரணமாக விபத்து சம்பவித்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அமெரிக்காவும் சீனாவும் பரஸ்பர வரி குறைப்பு ஒப்பந்தத்திற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் அமெரிக்காவும் சீனாவும் 90 நாட்களுக்கு வர்த்தக வரிகளை குறைப்பதற்கான உடன்பாட்டை எட்டியுள்ளதாக அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ஸ் அறிவித்துள்ளார். மேலும் இரு தரப்பினரும் தங்கள் தேர்வை வரிகளை 115% குறைக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீன இறக்குமதிகளுக்கு 245% வரை ஒட்டுமொத்தமாக அமெரிக்க வரிகளை விதித்தது. அதே நேரத்தில் சீனா அமெரிக்க பொருட்களுக்கு 125% வரை வரிகளை விதித்திருந்தது. மேலும் அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட ஏற்றுமதிகளை சீனா நிறுத்தியிருந்தது. இதனால் இருதரப்பிலும் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புகளால் அமெரிக்கா சீனா பேச்சுவார்த்தை நடாத்த இறங்கியது. அதன்படி கடந்த 2 நாட்கள் சுவிட்சர்லாந்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றதை அடுத்து வரி குறைப்பிற்கு இரு நாடுகளும் இணக்கம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர்ந்தோருக்கான விசா கொள்கைகளை கடுமையாக்க பிரித்தானிய அரசு முடிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வேலைவாய்ப்பு விசாக்கள் மூலம் பிரித்தானியாவிற்கு வரும் நபர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இமிகிரேஷன் ஒயிட் பேப்பர் எனப்படும் ஆவணம் இன்று அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற தொழிலாளர்களுக்கு விசா வழங்கும் போது அவர்களின் உயர்கல்வி தகுதிகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சியற்ற தொழிலாளர்களை அந்த நாட்டுக்கு அழைத்து வருவதை கட்டுப்படுத்தவும் பிரித்தானிய அரசு தீர்மானித்துள்ளது. அதேபோல் பயிற்சியற்ற தொழிலாளர்களை பணியமர்த்தும் போது ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்குட்பட்டு அவர்களை பணியமர்த்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தொழிலாளர்களை பயன்படுத்தும் தொழில்துறைகளை அடையாளம் கண்டு அந்த தொழில்களுக்கு மட்டுமே அவர்களை பணியமர்த்தும் திட்டம் ஒன்றையும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 2 லட்சம் பெறுமதியான எரிபொருள் திருட்டு சம்பவம் ஒன்று தொடர்பில் 2 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் நகரில் இன்று காலை இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. அனுராதபுரம் எரிபொருள் சேமிப்பு கிடங்குக்கு எரிபொருள் ஏற்றி வந்த லொரி ஒன்றில் இருந்து குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் திருட்டுத்தனமாக எரிபொருள் களவாடியுள்ளனர். 33,000 லிட்டர் எரிபொருள் ஏற்றி வந்திருந்த லொரியில் இருந்து அவர்கள் இருவரும் சுமார் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான எரிபொருளை திருடியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குறித்த நபர்கள் 2 பேரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.